3 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கா? பாலாஜி ரெசிடென்ஷியல் டவுன்ல உங்களுக்கான சொந்த வீடு ரெடிங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நீங்க யோசிக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. எஜுகேஷனல் ஹப் எல்லா பக்கம் போறதுக்கான கனெக்டிவிட்டி, அப்ரோச் ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்கு. ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி, எல்லா வசதி இருக்கு. பட்ஜெட்டுமே கம்பேரிட்டிவ்லி இந்த ஏரியால ரொம்ப ரொம்ப கம்மிங்க. தீபாவளிக்குள்ள புக் பண்றவங்களுக்கு நிறைய செலவையும் இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. மினிமம் பிளாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, அதையும் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எந்த ரோட் பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலுமே ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அதை வச்சு லேண்டோட ப்ரைஸும் ஹைக் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நிறைய மக்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு வீடு கட்டணும், இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குங்க. எங்க லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கோவில்பாளையத்தோட டெவலப்மெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். சக்தி ரோட்ல வரீங்கன்னா கோவில்பாளையம்ல இருந்து கரூலூர் ரோடுங்க, பொன்னை கவுண்டன் புதூர், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியால சூப்பரான டெவலப்மெண்ட் கடந்த ஒரு 3 வருஷமா சரியான பீக் டெவலப்மெண்ட்ல இருக்கு. இந்த ஏரியால உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வீடு, நமக்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு சைட்டு தான் பாலாஜி ரெசிடென்ஷியல் டவுன். ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி, நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக கேபிஎம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து கவிக்குமார் சார் வித். ஸோ நீங்களே சொல்லுங்கள் சார், இந்த ப்ராப்பர் அப்ரோச் ரோட்ஸ் அண்ட் லொக்கேஷன் அப்படின்னா பாலாஜி ரெசிடென்ஷியல் டவுன் எப்படி சொல்லலாம்? நம்ம சைட் பார்த்தீங்கன்னா மேடம், நம்ம கோயில்பாளையம் இருக்குங்க, சத்தியவேல் கோயில்பாளையம். அங்கேருந்து 10 மினிட்ஸ் ட்ராவல் தாங்க. பொன்னை கவுண்டன்புதூர் 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாங்க. அங்கே வந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகே, ஏன்னா இன்னைக்கு பொன்னை கவுண்டன்புதூருங்கிறது ஜங்ஷன். அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அடுத்த 10வது நிமிஷம் அன்னூர் ரோடு ரீச் பண்ணிடுவீங்க. இப்படி போயிட்டீங்கன்னா அடுத்த 10வது நிமிஷம் அவினாசி ரோடு ரீச் பண்ணிடுவீங்க. அப்படியே 10 மினிட்ஸ் அந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவில்பாளையம் ரீச் பண்ணிடலாம். ஸோ சென்டர் ஆஃப் ஜங்ஷன், முக்கியமாக நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஏரியா. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டுக்கும் சரி, வீடு கட்டணும்னு ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட்? டோட்டலாக வந்து 7 ஏக்கர் மேடம். 175 பிளாட்டுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மினிமம் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ சென்ட்ல இருந்து அவைலபிள்? 1.5 சென்ட்லேருந்து இருக்குங்க. 1.5 சென்ட்லேயே வாங்கிக்கலாம். நீங்கள் 4 சென்ட் 5 சென்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் கேட்குறது அதுதான். தாட் பூட்டு நம்ம ஏன்னா கோவில்பாளையத்தை ஒட்டி நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே எங்கே போனாலுமே இன்றைக்கி வந்து ஒரு வீடு அப்படின்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு 45 லட்சம் 50 லட்சம் கையில் வச்சுருந்தா தான் ஒரு பேசிக்காக ஒரு பட்ஜெட்லேயும் வீடு வாங்க முடியும். பட் இங்கே வந்து அதையும் விட கம்மி பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது, நான் 1.5 சென்ட் தான் வாங்க முடியும்னா 1.5 சென்ட் தான் நம்மளால் வாங்க முடியும். அதையும் தாண்டி ஒவ்வொருத்தர் ஒரு 4 சென்ட் 5 சென்ட் சைட்டு மட்டும்தான் இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் 1.5 சென்ட்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. சைட்டோட டெவலப்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் மேடம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி எப்பயுமே பகல் டைமில் நைட் 25 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருப்பாங்க. சிசிடிவி எல்லா சுற்றியும் சைட் ஃபுல்லாக சிசிடிவி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 30 அடி 33 அடி தார் ரோட் கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் கொடுத்துருக்குங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு வாக்கிங் ட்ராக்லாம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட அதே 50 சென்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. அடுத்தது விநாயகர் கோயில் ஒன்று கொடுத்துருக்கோம். அது நம்ம சைட்ல இருக்க வீடு கட்டி வரவங்கலாம் அங்கே வழிபடுறதுக்கு விநாயகர் கோயில் கொடுத்துருக்கோம். வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, 30,000 லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டியில என்னென்ன டெவலப்மெண்ட் கொடுப்பாங்களோ எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நல்ல வைடான தார் ரோடு, 2 பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன்ஸ், அதுக்கு செம்மையாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரிப் இரிகேஷன் மூலமாக. பார்க் ஏரியா இருக்குது, சில்ட்ரன்ஸ்க்கு பிளேயிங் திங்ஸ் இருக்குது, வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்காங்க, கோவில் இருக்குது பெரியவங்களுக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எப்பவுமே இருப்பார், 24 மணி நேரம், நைட்டும் பகலுமா இருக்காரு. சிசிடிவி மானிட்டரிங் இருக்குது. சேஃப் அண்ட் செக்யூர்டான ப்ராப்பரான கேட்டட் கம்யூனிட்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் உங்களோட ஆப்ஷன் வந்து இந்த கோவில்பாளையம் ஏரியா அப்படின்னா பாலாஜி ரெசிடென்ஷியல் டவுன் நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா டெவலப்மெண்ட் நல்லா பண்ணியிருக்குங்க சார். அதையும் தாண்டி இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாலையுமே ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ மேட்டுப்பாளையம் ரோட்ல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹைக் இருந்தது. சக்தி ரோட்ல மெட்ரோ சைட்ல இருக்குங்க. ஒன்றும் இல்லை, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த தென்னந்தோப்பு தெரியுது இல்லைங்க? ஆமாங்க. அங்கே வந்து கிழக்கு வழிச்சாலை பைபாஸ் செலக்ஷன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 81 கிலோமீட்டருங்க. ஓகே ஓகே ஓகே. மதுக்கரையிலிருந்து நஸ்டாங்பாளையம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி மேற்கொள்ளை சாலை சொல்றாங்க. மேற்கொள்ளை சாலை அங்க போயிட்டு இருக்காங்க. கிழக்கு சாலை இங்க செலக்ஷன் ஆயிருக்குங்க. இங்க இருந்து 400 மீட்டர் தாங்க. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. ஃபியூச்சர்ல அது வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இங்க இருந்து ரொம்ப பக்கத்துல இல்லையா? ஒரே தென்னந்தோப்பு தான் இடையில. ஆமாங்க.
சூப்பருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் அந்த சைட்லேருந்து ஒரு 4, 5 கிலோமீட்டருக்குள்ள வர்றப்ப, அந்த சைட்டோட ரேட்டு நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஹைக் ஆயிருது. ஏன்னா இதே ஃபீல்டுலயே நம்ம சுத்திட்டு இருக்கோம். நெறைய பார்த்துட்டு இருக்கோம். சின்ன டெவலப்மெண்ட் வந்தாலே அந்த ஏரியாவோட பிரைஸ் ஹைக் ஆயிரும். அப்படி பார்க்குறப்போ, கிழக்கு வழி சாலை இப்ப கோயம்புத்தூர்ல வந்து அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி சொல்றாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப நியர் பைங்க. அப்ப இத ஒட்டி யோசிச்சு பாருங்களேன். ஒரு பைபாஸ் கனெக்டிவிட்டி வருதுங்கிறப்போ, ஒரு லைனா ஒரு 10 பேக்கரி வரும். லைனா அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைங்க வரும். இப்படியே ஏரியா டெவலப்மெண்ட்டே பயங்கரமா ஆயிருங்க. இது தவிர இப்போ வந்து ஒரு கடைக்கு போணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போணும், ஸ்கூல், காலேஜஸ் இதெல்லாம் எப்படிங்க? மேடம் நீங்க கடைக்கு போகணும்னா இங்கேருந்து 500 மீட்டர் தாங்க. ம், ம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளினிக் இருக்குங்க, மெடிக்கல் ஓகே. ஷாப் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குங்க. ம், ம். உங்களுக்கு வியாழக்கிழமை ஆச்சுன்னா பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குங்க. ஓகே. நீங்க வந்து கோயில்பாளையமே போக தேவையில்ல. ம், இங்கேயே ம். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ம், ம். ஸ்கூல் பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 4 ஸ்கூல் பஸ் போகுதுங்க. ஓகே. இது வழியா சைட்டுக்குள்ளயே ஆமா, வருது. ஆமாங்க. ம், ம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க, ம், கோவை ம். வித்யாசனம் ஸ்கூல் இருக்கு. அது விட்டிங்கன்னா பெரிய நாயகி அம்மன் ஸ்கூல் இருக்குங்க. ஏன்னா எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் இங்கே போயிட்டு இருக்குங்க. ஓகே. அது தவிர வந்து குளோபல் டிப்ஸ் இருக்கு. இந்த ஏரியாவே கோவில்பாளையம் சக்தி ரோட ஒட்டியே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்கூல், காலேஜ்னா சொல்ல தேவையில்ல. அடுத்த 10 நிமிஷம் போயிட்டீங்கன்னா, இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஆதித்யா காலேஜ். இந்த பக்கம் போனா ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. நீங்க வந்து கோவில்பாளையம் இல்ல பொன்னைக்கவுண்டன் புதூர்னே நீங்க வந்து கூகுள்ல அடிச்சு பாருங்க. எவ்வளோ தூரத்துல ஸ்கூல், காலேஜஸ் இருக்கு, எவ்வளோ நேரத்துல நீங்க ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே வந்து வந்துரும். ஸோ அடிப்படை தேவைக்கு எல்லாமே இவங்க குடுத்துட்டாங்க. சைட்டுக்குள்ள வாட்டர், ஈபி, ட்ரைனேஜ்ன்னு பக்காவா பண்ணியிருக்காங்க. இத தவிர அத்தியாவசிய தேவைன்னு பார்த்தாலும் சார் சொல்ற மாரி சூப்பர் மார்க்கெட்லேருந்து, காய்கறி சந்தையிலேருந்து எல்லாமேங்க உங்களுக்கு கிராசரி ஷாப்லேருந்து கறிக்கடை வரைக்கும் எல்லாமே பொன்னைக்கவுண்டன் புதூர்ல எனி டைம் இருக்கிற மாதிரியான ஏரியா தான். ஸோ 2க்குமே கவலை இல்ல அப்படிங்கிறப்போ தாராளமா இடம் வாங்கலாம். ஏன்னா ஒண்ணு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இல்ல வீடு வீடு கட்ட கட்டணும். போறேன். இந்த சைட்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற எனக்கு தோணுது அப்படின்னா, பெஸ்ட் ஆப்ஷனா நான் சூஸ் பண்ணுவேன். இந்த ஏரியா என்னோட ஆப்ஷனா இருந்தா. ஏன்னா டெவலப்மெண்ட் வந்து அவ்ளோ பக்காவா பண்ணியிருக்காங்க. சுத்தி பாருங்களேன் ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கோட அவ்ளோ அழகா கார்டன் ஏரியா, அதுல சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா, பிளேயிங் திங்ஸ் தனியா, பெரிய விநாயகர் கோவில், வெல் மெயின்டெயின்டு சைட் பார்த்தாலே டக்குன்னு புக் பண்ணணும்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரீ பிளான்டேஷன்ஸ் எல்லாம் ஏதோ வச்சதா இல்ல செஞ்சதாங்கிற மாதிரி இருக்கு. ஒரே அளவுல செம்ம ஒரு எலைட் பீப்பிள்ஸ் விரும்புற மாதிரியான ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. ரோடும் பார்த்தீங்கன்னா, நல்லா வைடா குடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் விசிட்டாவது பண்ணிரணுங்க. ஏன்னா, இந்த கோவில்பாளையம் ஏரியா ஆப்ஷனா இருந்தா, நீங்க வந்து வாங்குங்க, வாங்கல அது வேற விஷயம். ஆனா, ஜஸ்ட் நீங்க விசிட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்பர் ப்ராஜெக்ட் இந்த பாலாஜி ரெசிடென்ஷியல் டவுன். இது எல்லாத்தையும் நான் சொல்றப்ப தான் வந்து விலை எப்படி இருக்குங்கிற ஒரு தாட் வரும். ஏன்னா, இன்னைக்கு கோவில்பாளையம்னு எடுத்துக்கிட்டாலே, ஒரு 17,00,000 ரூ. 20,00,000 ரூ. 25,00,000 நானே நெறைய ப்ரமோஷன் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆமாங்க. ஸோ நெறைய இடத்துல வந்து சைட் ரிவ்யூ பண்றப்போ, இந்த பிரைஸ் தான் இன்னைக்கு கேள்விப்படுற மாரி இருக்கு. நீங்க வேற ப்ராப்பரா சைட் பிளாட் பண்ணியிருக்கீங்க. அம்யூனிட்டீஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்க. அதுவும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பஸ் ரூட் வேற இருக்குங்க. பொன்னைக்கவுண்டன் மெயின் கரெக்ட்டா ஒரு 100 மீட்டர்ல வேற சைட்டு. எவ்வளோ சார் சென்ட்டு? சென்ட் பார்த்தீங்கன்னா 7,15 லட்சங்க மேடம். ஓகே. 7,15 லட்சங்க. தீபாவளி ஆஃபருக்காண்டி நாங்க வந்து 6,45 குடுத்துருந்தோங்க. சென்ட்டுக்கு 50,000 டிஸ்கவுண்ட்டுங்க. அது ஓ போக உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் இருக்குங்க. என்னன்னா, ம். கிரைய செலவு ஃப்ரீயா பண்ணி குடுத்துடலாங்க. ஓகேங்க. நிஜமாவே வந்து அதிரடியான ஒரு தீபாவளி ஆஃபருங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஆக்சுவல் பிரைஸே இங்க வந்து 7,15 லட்சம் தான். நான் இந்த சைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் விசாரிச்சப்போ, எனக்கு சொன்ன பிரைஸ் 7,15 லட்சம் தாங்க. ஒரு கஸ்டமரா, இல்ல நேரடியா வர்ற ஒரு வாக்கிங் கஸ்டமரா நான் கேட்ட பிரைஸு. ஆனா இன்னைக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு புக் பண்றீங்க அப்படின்னா, தீபாவளிக்குள்ள புக் பண்றவங்களுக்கு 6,45 லட்சம் ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க. இத கம்பேர் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட ஒட்டி நெறைய ப்ராஜெக்ட் நம்மளே பார்த்துருக்கோம். நியர்லி ஒரு 18,00,000, 20,00,000, 17 இந்த மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன். உங்களுக்கு வந்து பட்ஜெட் கம்மியா தான் இருக்குன்னா, ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கோவில்பாளையத்துலேருந்து வந்தாலும் 10 நிமிஷம், அவினாஷி ரோட்லேருந்து வந்தாலும் 10 நிமிஷம், நீங்க அன்னூர் ரோட்லேருந்து அதாவது சக்தி மெயின் ரோடு அன்னூர்லேருந்து நீங்க வந்தாலும் 10 நிமிஷம். சென்டர் ஆஃப் ஏரியா இந்த 10 நிமிஷத்துல என்ன ஆயிரப்போகுது சொல்லுங்க? 10 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா, நியர்லி 10,00,000 ரூபாய்க்கு மேல மிச்சமாகுது அப்படிங்கிறப்போ, நான்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துருவேங்க. ஏன்னா, ப்ரைஸ் ஒண்ணொண்ணும் சம்பாரிக்கிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்படுறோம். அத வொர்த்தான இடத்துல, கரெக்ட்டான பட்ஜெட்ல பிளான் பண்ண மாதிரி நம்ம வந்து இடத்த வாங்கிரணும். அதுக்கேத்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் இதில கிரைய செலவு வேற இவங்க ஃப்ரீயா குடுக்குறாங்க. அப்ப நல்லா திங்க் பண்ணிட்டு, விசாரிச்சுட்டு நீங்க நேர்ல வாங்க. சைட்ட நேர்ல பார்த்தா தான் இது எந்த அளவுக்கு வொர்த் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இப்போ சைட்டோட டெவலப்மெண்ட்னாலும் சரி, இல்ல வீடுனாலுமே சரி, நம்ம இன்னைக்கு இங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபுல்லா சைட்டாவே இருந்துட்டா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும்.
பட் நீங்க பொறுத்த வரைக்கும் சைட் ஃபுல்லா இப்ப வீடு வீடு ஆயிட்டு ஆயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வீடுங்கிறதே பெரிய ட்ரீமாவும் இருக்கு. ஸோ வீடு அப்படின்னு எடுத்துக்கும்போது எவ்வளோ மினிமம் பிரைஸ்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 லேக்ஸ்லேருந்து பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே. 22 லட்சத்துக்கு உங்களுக்கு இடம் வீடு எல்லாம் சேர்த்து டோட்டலாக எல்லாமே வந்துடும். எல்லா காஸ்ட்டும் அதில் அடங்கிடும் 22 லட்சத்துக்கு. ஓகேங்க. சூப்பர். ஏன்னா 22 லட்சங்க ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி. நல்ல ஒரு லாவிஷா இருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு எலைட் பீப்பிள்ஸ் விரும்புவாங்கல்ல. இப்படித்தான் இருக்கணுங்க. இந்த மாதிரி சைட்ல தான் நான் இடம் வாங்குவேன்னு. அந்த மாதிரி ப்ராப்பரா இருக்கு. ஆனா 22 லட்ச ரூபா பட்ஜெட்லயே வீடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள லைஃப்ல லீட் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருக்கும். பட் பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறதுனாலே டிலே பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இதுல 22 லட்ச ரூபாய் இருந்தா போதும். கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ப்ராப்பரா ஒரு வீடு கட்டி உங்க லைஃப் ஸ்டைல அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்க மூவ் ஆகி போகலாம். அந்த மாதிரி சூப்பரான ப்ராஜெக்ட். ஸோ 22 லட்சம் தான் நம்ம பேசிக்கா பேசிக்காக கொடுத்துருக்கோம். மேடம் 22லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதில் ஓகேங்க. பார்த்தீங்கன்னா 27க்கு பண்ணிக்கலாம் 2 பிஹெச்கே. 22ன்னு பார்த்தீங்கன்னா 1 பிஹெச்கேங்க. ஓகேங்க. 2 பிஹெச்கே 27க்கு பண்ணிக்கலாங்க. ம், ம். அது போக 30 இது 35 40 45 50 இப்போ ம், நாங்கள் ம். கட்டிட்டு இருக்க வீடுலாம் பார்த்தீங்கன்னா 65 லட்சங்க. ஓகேங்க. 3 பிஹெச்கே வீடு. ஸோ உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாங்க. ஓகே. உங்களோட பிளான் கஸ்டமைஸ் படி பண்ணி கொடுத்துருவோம். ம், ம். ஏன்னா ஒரு 22 அப்படிங்கிறது முதல் தலைமுறையா நான் என்னோட ஓன் முயற்சியில ஒரு வீடு கட்டுறேன் அப்படிங்கிறப்போ அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். 22 லட்ச ரூபால. அப்புறம் 27 லட்ச ரூபால 2 பிஹெச்கே பண்றாங்க. 45 50 அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 65 லட்ச ரூபா பட்ஜெட்ல வீடு போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல எனக்கு ஏரியா நல்லா இருக்கு, ப்ளசண்டா இருக்கு. எனக்கு நல்லா பெரிய லெவல்ல லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லா வேணும்னாலும் க்ரோர் கணக்குல கூட பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ நீங்க கவலையே பட வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவா மாறிட்டு வருது. இவங்களே ஃபுல்லா மாத்தி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து லோன் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. உங்க சைட்ல இருந்து இப்போ டவுன் பேமெண்ட்டா எவ்வளோ வந்து டவுன் கேட்குறீங்க? பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மேடம் 3லேருந்து 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு போதுங்க. ஓகே. 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கையில இருந்தா கையில் போதும். போதும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. சூப்பர். 3 லட்ச ரூபாயில இருந்து 4 லட்ச ரூபாய் உங்க கையில இருக்கா? பாலாஜி ரெசிடென்ஷியல் டவுன்ல உங்களுக்கான சொந்த வீடு ரெடிங்க. பேங்க் லோன் சப்போர்ட் வரைக்கும் இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நீங்க யோசிக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. எஜுகேஷனல் ஹப் எல்லா பக்கம் போறதுக்கான கனெக்டிவிட்டி, அப்ரோச் ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்கு. ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி எல்லா வசதியும் இருக்கு. முக்கியமா வீடும் ஆயிட்டு இருக்கு. சைட்டை சுத்தியுமே ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா, பஸ் ரோட்டு மேல சைட்டு. இதுக்கு மேல என்ன யோசிக்கணும்? ஏன்னா பட்ஜெட்டுமே கம்பேரிட்டிவ்லி இந்த ஏரியால ரொம்ப ரொம்ப கம்மிங்க. தீபாவளிக்குள்ள புக் பண்றவங்களுக்கு 6.25 லட்ச ரூபா பெர் சென்ட் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம கிரைய செலவையும் இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ யோசிக்காதீங்க, நேரடியா வந்து விசிட் பண்ணிருங்க. 75% பிளாட் முடிஞ்சுங்க. 75% ஓகே 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 25% தான் பிளாட் இருக்குங்க. ஓகே. ஏன்னா மினிமம் பிளாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் யோசிச்சு 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 நல்ல வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு அடுத்து ஐயோ அப்போவே வாங்கணும்னு நினச்சினேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிலாம் திங்க் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. 22 லட்ச ரூபாயில் சொந்த வீடு, அதுவும் கோவில்பாளையம் பக்கத்தில் இன்னைக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது நல்ல ஆப்ஷனுங்க. இந்த சைட் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5லேருந்து ஒரு 6.25 வரைக்கும் இங்கே நம்மளுக்கு லேஅவுட்ஸ் இருக்குங்க. இது பட்ஜெட் ஹையாக ஃபீல் ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்ஸ் உங்களுக்கு அமிச்சு அதுலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. சூப்பர். இதுக்கு மேலே ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணணும், எப்படியும் ஏதாவது விஷயம் கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கவிக்குமார் சார் நம்பர் நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு இவரை டைரெக்டாக வந்து மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.